ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கூட சிம்மன் ஸ்கிப் பண்ண பாருங்கன்றது மூலமே ஆகலாங்க. நீங்கள் நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லையா கீழே ஒரு கிளிக் பட்டிருக்கும் போது அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட பெல் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓரல் செட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ அவங்க வீடியோக்கு போகலாம். நாங்கள் இப்போ பார்க்க போகிற ஃபோட்டோ எடிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஃபோட்டோஸை கூட நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோவை, அதாவது குவாலிட்டி குறைஞ்ச ஒரு ஃபோட்டோவை நல்ல குவாலிட்டியாக மாற்றக்கூடிய ஒரு ஃபோட்டோ எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை விட இந்த ஃபோட்டோ எடிட்டரை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ அதுகளை பற்றி ஒரு சின்ன டெமோ வந்து பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெமினி என்று சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பின் லிங்க் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ப்ளஸ் வீடியோ என்ஹான்ஸ் டீஸ்க்ராச் பெயிண்ட் மோர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸை நாங்கள் பார்ப்போம். இந்த என்ஹான்ஸ் என்னத்துக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டால் பழைய போஸ்ட், இப்போ உதாரணமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்போ உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கிளியர் இல்லாமல் வரும். ஸோ அதை வந்து இந்த என்ஹான்ஸ்ன்ற ஆப்ஷனால் நீங்கள் நல்லா கிளியராக மாற்றிக்கொள்ளலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ஹான்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதை நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை நான் வந்து எப்படி கிளியராக மாற்றுறேன்னு சொல்லி பாருங்க. ஓகே, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சரி என்று சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட்டிங் டாஸ்க்னு சொல்லி உங்களுக்கு லோட் ஆகிக்கொண்டிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர்ண்டா நான் அப்லோட் பண்ண ஃபோட்டோ, ஆஃப்டர்ண்டா இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணினா விட அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோரை மட்டும் காட்டணும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து இப்படி இருக்குது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்டர்ன்ற கோடை வந்து நம்ம எல்லாம் எடுக்க அந்த வித்தியாசத்தில் பாருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர். இப்படி செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். மேலே உள்ள டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம், கேலரிக்கு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ப்ளஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணினா மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் பெயிண்ட் மோர்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி பார்த்துனா இந்த ஆப்பில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 5 ஃபோட்டோ மட்டும்தான் இதை எடிட் பண்ணலாம், அதாவது என்ஹான்ஸ் பண்ணலாம். அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க ப்ரோ வெர்ஷன். பட் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணணுமெண்டா 5 ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு மேற்பட்ட ஃபோட்டோஸ் பண்ணால் நீங்கள் உங்கள் ப்ரோ வெர்ஷன் போக வேண்டி வரும். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பார்த்துல ஃப்ரீ ஹேண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. நான் 5 இருந்தால் தான் மொத்தம் அமௌண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதால் வந்து 2 ஷோ ஆகுது. இந்த 2 நீங்கள் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து திருப்பி 5 வரும். ஸோ அதால் வந்து இது வந்து இதில் உள்ள ஒரு மைனஸாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து மிகச்சிறந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ எடிட்டர் தான். இப்போ உங்களுக்கு விளங்கிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்டரை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக கூட ஃபோட்டோஸை எடிட் பண்ணி கொள்ளலாம். அதை விட பழைய ஃபோட்டோஸ் இருந்தால் அதை வந்து புதுப்பிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோலாம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.